ஓகே, இப்போ பேச போற டாபிக் வந்து நேச்சுரலா ஆன்சர் பண்ணணும். இவங்கிட்ட தான் எனக்கு பேசணும் ஆசை. நீ வாய்ஸ் தர மாட்டேன்னு நான் வேற யாராவது பார்க்குறேன். இவங்கிட்ட பேசலாம்னு பார்த்தா அந்த டாபிக் தூக்கி வெளியே போட்டு வேற ஏதாவது பேசிட்டு இருப்பான். அதுல ஒரு பயம் இருக்கு எனக்கு. இவங்கிட்ட பேசணும்னு பார்த்தா இவங்கிட்ட பேசலாம் தான். இவனுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. அந்த நாலேஜ் கடைசின்னு போடுவான். அதனால இவன்கிட்ட பேச முடியல. இவங்கிட்ட பேசினா பர்த்து வேஸ்ட். உங்ககிட்ட பேசினா உங்களுக்கும் ஆல்ரெடி தெரியும். மோனிகா கிட்ட பேசினா என்னை எப்படி டேக்கிள் பண்ணாலே பேசும். அதுவும் வேஸ்ட். இருக்க ஒரே ஒரு கண்டென்ட் பாய் அவன் தான். இவன் தான். ஆனா இவன் வாய் திறந்தா சூப்பரா இருக்கும் கிளாஸ். சரி, முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணு. ஓகேவா? ஆக்சுவலா இப்ப பார்க்க போற டாபிக் வந்து நிறைய வீடியோ போட்டதை பத்தி. ஓகேவா? பட் இருந்தாலும் இந்த கிளாஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 டேர்ம்ஸ் இன்ட்ரோ பண்ண ஆசைப்படுறேன். அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். உங்க ஆன்சர் வீடியோ தான் அது ஓப்பன் பண்ண போறேன். நம்ம எல்லாரோட லைஃபும் பிஹேவியர் எல்லாத்துக்குள்ளேயும் பின்னாடி ஒரு பிலாசபி இருக்கு. நம்புறியா நீ? பிலாசபி என்னது? ஒரு தத்துவம் என்னது? நான் இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து அன்கான்சியஸாவே நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா? 2 வார்த்தை இருக்கு. ஒன்னு பெர்ஃபார்மன்ஸ், இன்னொன்னு வந்து பர்ஃபார்மிட்டிவிட்டி. எல்லாருக்குள்ளேயும் தன் லைஃப் கொண்டு போகணும் ஒரு ஐடியா இருக்கும். அதான் பிலாசபி. அதை சில பேர் வந்து கான்சியஸா கொண்டு போவாங்க. கான்சியஸ் அர்த்தம், இந்த சிச்சுவேஷன்ல யாராவது பேசுறாங்கன்னா நான் இப்படிதான் பேசுவேன். ஏன்னா எனக்கு பின்னாடி இருக்கிற பிலாசபி என்னது? நான் இருக்கலாம், நான் ஒரு கன்சர்வேட்டிவ் திங்கிங்கா இருக்கலாம், ரேடிகலா இருக்கலாம், ஃபெமினிஸ்டா இருக்கலாம், கம்யூனிஸ்டா இருக்கலாம். நான் கான்சியஸா யோசிச்சு இந்த எல்லா இன்சிடென்ட்டுக்கும் அப்படிதான் யோசிப்பேன். பெர்ஃபார்மன்ஸ், நான் எப்படி பிஹேவ் பண்ணணும் முடிவு பண்ணி கான்சியஸா பண்றாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அன்கான்சியஸாவே பண்ணுவாங்க. பட் எல்லாருக்குள்ளயும் என்ன இருக்கும்? ஏதோ ஒரு மெத்தட் ஆஃப் பிஹேவியர் இருக்கும். ஓகே, இந்த 2 வார்த்தை முக்கியம். பெர்ஃபார்மன்ஸ் வெர்சஸ் பெர்ஃபார்மட்டிவிட்டி. மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் இதில் தான் இருப்பாங்க. பெர்ஃபார்மட்டிவிட்டியில் இருப்பாங்க. இதை நீ என்ன பண்ணணும்னா உங்களோட ஒவ்வொரு ஆக்ஷனையும் அனலைஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரி யோசிக்கிறோம்னு கண்டுபிடிச்சா ஒரு கான்சியஸ் பீங்கா மாறிட்டு இந்த ஸ்டேஜுக்கு நேரலாம் இம்ப்ரூவ் ஆயிடலாம். நாம இந்த ஸ்டேஜுக்கு மாறணும். அருள் ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சா வாட் இஸ் பெர்ஃபார்மட்டிவிட்டி? தெரிஞ்சு பண்ண தெரியாம பண்றியா? நீ தெரியாம பண்ற பிஹேவியர் வந்து கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். அப்போ நீ ஒரு பிஹேவியர் பண்ணுவேன், உனக்கு பிடிச்சது பண்ணுவேன். உனக்கு பிடிச்சது வந்து கரெக்டாக சொல்ல முடியாது, தப்பு சொல்ல முடியாது. மேபி இன்னொருத்தனை யாருங்க சொசைட்டி என்ன பண்ணிட்டு இருக்கோ அதை பார்த்து காப்பி அடிச்சு பண்ணுவேன். இப்ப நான் சொல்ல போற ஒரு முக்கியமான ஐடியா இருக்கு. அந்த ஐடியா வந்து ஒட்டுமொத்த மக்களும் 2 வகை தான் யோசிப்பாங்க. ஓகேவா? கரெக்ட் அஃபேர் பத்தியா கான்சியஸா இது சப்ஜெக்ட்னா நான் நோட் எடுப்பேன், சப்ஜெக்ட் இல்லைன்னா கால கட்டிப்பேன். இதெல்லாம் என்ன பண்றது? அவளிடம் பேசினால் இந்த ரசாயன மாற்றம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? உன்னை நம்பிதான் நான் பேசுறேன், ஒழுங்கா பேசணும். ஓகே, டேய் கொடுறே. மேன் வெர்சஸ் வைல்டா, மேன் அண்ட் உமன்டா. மேன் வெர்சஸ் வைல்டா. நீ எந்த ரேஞ்சில் இருக்கு தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? அதான் அவனுக்கு ஈகோ இல்லை, அவனுக்கு எல்லாம் ஒண்ணுதான். அந்த கான்செப்ட் போயிட்டு இருக்க நீ. இது வேற, இதில் நோய் வந்துடும். ஓகேவா? ஏதாவது நோய் சொல்லுங்க. அனிமல்ஸ்ல இருந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு பரவணும் ஏதாவது நோய் சொல்லுங்க. என்னப்பா? மங்கி பாக்ஸ், நிஃபா. சரி, கிளாஸ் போலாமா? பிசிக்கலா ஒரு மேனோட பாடி தெரியுது, உனக்கு உமனோட பாடியும் தெரியும். சில பேர் மக்கள் யோசிப்பாங்கன்னா இவன் பாயா பிறந்தனால, பிசிக்கலா பாயா பிறந்தனால இவனோட கேரக்டர் எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்கு, அப்புறம் அக்ரெசிவா இருக்கு, அதாவது சிம்பிளா மாஸ்குலனா இருக்கு அப்படின்னு சில பேர் நம்புவாங்க. அதாவது இவன் ஜெண்டர் என்னது? இவன் மேலா பிறக்கிறதுனால இவன் ஆட்டோமேட்டிக்காவே இவன் ஜீனுக்குள்ளே என்ன இருக்கு? மாஸ்குலினிட்டி எல்லாமே இருக்குன்னு சொல்றது ஒரு வகையான பீப்புள். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இவன் பிசிக்கலா மேனா பிறந்திருக்காங்க, வந்திருக்காங்க, ஆனா அவன் மாஸ்குலினா பிஹேவ் பண்றாங்கல்ல, இது வந்து ஜீனுக்குள்ள கிடையாது. இது எங்க இருக்கு? சொசைட்டி பார்த்து காப்பி அடிச்சது. இப்படி சொல்றது இன்னொருத்தம். இப்போ நீங்க வந்து எது அக்செப்ட் பண்றீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க அக்செப்ட் பண்ற மேனுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது, ஆட்டோமேட்டிக்காவே இருக்கு, அதான் பெர்ஃபார்ம் பண்றான். அதுவா? இல்ல மேனும் உமன் ஒண்ணுதான். மேனுக்கு ஏத்த ஒரு ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சொசைட்டி. அது சின்ன வயசுல இருந்து பார்த்து தான் அது பண்றாங்க. மோஸ்டா மேன் வந்து சின்ன வயசுல இருந்தே சொசைட்டியை பார்த்து தான். ஓகே, இவன் மேல்ன்றது என்னது? உன்னோட செக்ஸ் இருக்கா? செக்ஸ் இருக்கு, அதுக்கான ரோல் இருக்கு. இவன் மேல் செக்ஷன்ல பிறந்ததுனால அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜீனுக்குள்ள அக்ரெசிவ் ரோல் உருவாயிடும் அப்படின்றது ஒருத்தவங்க கான்செப்டா. ஸோ செக்ஸும் ஜெண்டரும் ஒன்னே சொல்றது வந்து ஜெண்டர் எசென்ஷியலிசம். இதை ஃபாலோ பண்ணா அப்படிலாம் கிடையாது. செக்ஸ் வந்து பிசிக்கலா வருது, பட் அவன் பண்ற ரோல், ஜெண்டர் ரோல் வந்து சாஃப்டா இருக்காங்களா இல்ல வந்து அக்ரெசிவ் இருக்காங்களா, அது வந்து சொசைட்டிக்கு சொல்லி கொடுத்ததை ஃபாலோ பண்றாங்க. இதுக்கு பேர் வந்து சோஷியல் கன்ஸ்ட்ரக்டிவிசம். இன்னைக்கு பேப்பர்ல இந்த 2 ஐடியா வந்திருக்கு, ஜெண்டர் எசென்ஷியலிசம் வெர்சஸ் சோஷியல் கன்ஸ்ட்ரக்டிவிசம். இப்போ சொல்லுங்களேன், ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, இப்போ நான் ஒரு 5 பாய்ஸ் வச்சுக்கலாம். நம்மளோட பிஹேவியர் வந்து ஜெண்டர் எசென்ஷியலிசமா சோஷியல் கன்ஸ்ட்ரக்டிவிசமா? சோஷியல் கன்ஸ்ட்ரக்டிவிசம். அப்போ நான் வந்து இந்த போற ட்ரெஸ் இருக்குல்ல, இந்த ட்ரெஸ் நான் போடுறதுக்கான காரணம் வந்து எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு நான் போடுறேன்னா, இல்ல பாய் இதை போடுவாங்கன்னு வாங்கி போடுறேன்னா, பாய் வாங்கி போடுறேன். அப்ப நான் பண்றது வந்து பெர்ஃபார்மன்ஸா பெர்ஃபார்மட்டிவிட்டியா? பெர்ஃபார்மட்டிவிட்டி. ஸோ முக்காவாசி மக்கள் வந்து பண்றது எல்லாமே பெர்ஃபார்மட்டிவிட்டி. சொசைட்டி சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணிக்கிறாங்க? சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ட்ரூன்னு நம்பி ஆட்டோமேட்டிக்கா தெரியாமலே பெர்ஃபார்மட்டிவிட்டி பண்ணிருக்காங்க. ஓகேவா? அந்த பெர்ஃபார்மட்டிவிட்டில இருந்து வெளியே வர்றதுக்கு இல்ல என்ன பண்ணி ஆகணும்? கான்சியஸா பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த கான்சியஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா மட்டும்தான் இது என்ன ஆகும்? பிரேக் ஆகும். யார் சொல்றா? ஜூடித் பட்லர். இவரோட கான்செப்ட் சொல்லுங்க. எந்த திங்கர் பத்தி பார்க்கறோம்? இந்த திங்கர் பத்தி பார்க்கறோம். ஜூடித் பட்லர். நான் சொன்ன ஐடியாவை ஜூடித் பட்லர் சொன்ன ஐடியா வந்து ஒன்லைன்ல சொல்லு. பெர்ஃபார்மட்டிவிட்டில இருந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா. எஸ், மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் பண்றாங்க, பெர்ஃபார்மட்டிவ் பண்றாங்க.
ரெடியா? இவங்க சொல்ற பாயிண்ட் ராஜ்குமார் அப்படின்றவங்க யாரு? ஒரு பாய். பாய்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இவன் எப்படி பாய்னா நவும் கிடையாது, அதாவது இவன் பாய்னு கிடையாது. ஓகேவா? இவன் என்ன பெர்ஃபார்ம் பண்றானோ அதை பொறுத்தா இவன். ஓகேவா? இவன் என்ன ட்ரெஸ் போடுறானோ அதை பொறுத்தா என்னது பாயா கேர்ளை தவிர அவன் பிறந்ததுல இருந்து என்ன முடியாது, அவன் பாய் கிடையாது. ஓகேவா? அப்போ ஒரு கேர்ள் வந்து சாஃப்ட் ஸ்போக்கன், ஒரு கேர்ள் வந்து குழந்தைல பாத்துப்பாங்க அப்படின்ற என்னது இருக்கு, ஒரு ஃபெமினின் இருக்குல்ல, இந்த ஃபெமினின் வந்து என்ன கிடையாது, அப்ஜெக்டிவ் கிடையாது, சப்ஜெக்டிவ். அப்படின்னு அர்த்தம் அது பண்ணி 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 தான் அது என்ன இருக்கு, அடாப்ட் ஆயிருக்கு தவிர இது கிடையாது. ஓகேவா? அகைன் சொல்றேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஜுடித் பட்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா, நீங்க 10 பேருமே நீங்க வந்து மேல் ஃபீமேலா பிறந்ததுனால அப்படி பிஹேவ் பண்றீங்க கிடையாது. நீங்க சொசைட்டியை பார்த்து காப்பி அடிச்சு ஃபாலோ பண்றீங்க. சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் யாரு, பாய். அவன் பண்றதை பார்த்து 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 நீங்க பண்றதுனால அதை ஃபாலோ பண்றீங்க, பெர்ஃபார்ம் பண்றீங்க. ஓகேவா? அப்போ இது புரிஞ்சுதானே? சோ முக்காவாசி பேர் சோஷியல் கன்ஸ்ட்ரக்டிவிசத்தை ரியாலிட்டி நம்பி என்ன பண்றீங்க, ஃபாலோ பண்றீங்க. ஓகேவா? சோ சொசைட்டியை பார்த்து என்ன பண்றீங்க, இன்ஸ்பயர் ஆகிங்க. இந்த ஐடியாவை இன்னொருத்தர் என்ன பண்றாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஜூலியா செரானோ. ஓகேவா? ஜூலியா செரானோ இவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸா பேசுறவங்க. ஓகேவா? ஜுடித் பட்லர் என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க, இவன் வந்து செக்ஷுவலி பாய்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இவன் பண்ற பிஹேவியர் எப்படி கத்துட்டான், சொசைட்டி பார்த்து கத்துட்டானா. ஓகேவா? அவன் என்ன பண்றான், பர்ஃபார்மேட்டிவிட்டியா. பட் ஆக்சுவலா இது கரெக்ட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்காக வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பிறந்தது கேர்ளா இருக்கலாம், பாயா பிஹேவ் பண்றாங்க, இல்ல பாயா இருக்கலாம் கேர்ளா பிஹேவ் பண்றாங்க. இதை யாரை பார்த்து கத்துட்டு இருப்பாங்க, ரோல் மாடலே கிடையாது தானே. அப்போ எல்லாருமே சொசைட்டி பார்த்து காப்பி அடிச்சு நான் மேல்ன்றதை பண்றதோ அப்படி கிடையாது. இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ எந்த ஃபெமினிஸ்ட் ரைட்ஸுமே டிரான்ஸ்ஜெண்டரோட இன்டர்னல் எமோஷன்ஸ் இல்ல இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அதை வந்து யோசிக்கிறதுல சொல்றாங்க. ஓகேவா? நான் அகைன் சொல்றேன் கவனிங்க, 3 ஐடியா தான். இவன் மேல் செக்ஷுவலி பாய், சோ இவனோட ஜீன் வந்து பாயா இருக்கிறதுனால ஹி சோ அக்ரெசிவ். இது ஜெண்டர் எசென்ஷியலிசம். அடுத்த லெவல் யார் சொல்றா, ஜுடித் பட்லர். இவன் செக்ஷுவலி பாயா இருக்கலாம், பட் இவன் பண்ற பிஹேவியர் இருக்குல்ல அது சோஷியலி காப்பீடு, அதை மாத்திக்க முடியும் ஃப்ளூயிடிட்டியா. ஒருவேளை அவனுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டான், நான் எல்லாத்தையுமே வந்து சொசைட்டி பார்த்து கத்துக்கிறேன் கண்டுபிடிச்சானா அவன் மாத்திக்க வாய்ப்பு இருக்கு. சோ இது வந்து என்ன கிடையாது, ஃபிக்ஸ்டு கிடையாது. 3வது லெவல், இவன் நீங்க பாய்னு சொல்றீங்கல்ல, எதை பொறுத்து சொல்றீங்க, செக்ஷுவலி ஜெனிட்டல் பார்ட் பார்த்து சொல்றீங்க. சோ இந்த செக்ஷுவாலிட்டியுமே உண்மை கிடையாது. ராஜு புரிஞ்சா? அப்போ ஒருத்தரோட பாடியை பார்த்து இவன் பாய்னு சொல்றீங்க செக்ஷுவலி, அதுவுமே கிடையாது, ட்ரூ கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அதை பொறுத்து அவன் பாயாவும் இருக்கலாம் கேர்ளாவும் இருக்கலாம் சொல்றது யாரு, 3வது லெவல் யாரு, ஜூலியா செரானோ. அடுத்த லெவல் என்னப்பா, இந்த 3 திங்கர் எழுதிக்கும், அந்த கான்செப்ட் இருக்குல்ல தியரி அதை எழுதிக்கும் சொல்றேன். இப்ப சொல்லுங்க, அப்போ மேல் இல்ல ஃபீமேல் செக்ஸ் இருக்குல்ல, அந்த செக்ஸ்ன்றது உடம்பு தர்றதா மைண்ட் தர்றதா? ஒரு செகண்ட், லாஸ்ட் யாரை பார்த்தோம், ஜூலியானா பொறுத்த வரைக்கும் உடம்பு தர்றதா இல்ல மைண்ட் தர்றதா? அது உடம்பு தர்றது. ஐயோ கம்ப்ளீட்லி கொலாப்ஸ். ஏன்டா? ஓகே, இந்த 3ல யாரு மோஸ்ட் ராடிக்கல், யாரு ராடிக்கல் அர்த்தம், ப்ராக்ரஸிவ் யோசிக்கிறான். இந்த மாதிரி தப்பா சொன்ன உடனே போச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம எதாவது சமாளிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டு பண்ணுவானுங்க பாரு, அது அதுக்கு மேல டென்ஷன். தப்பு பண்றது இயல்பு, அதை பிரேக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து யோசிக்கணும். இப்போ அதை நான் மேனேஜ் பண்ண சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல ஒரு 10 கொஸ்டின் கேட்டு அது நான் தெரியாம ஆன்சர் பண்ணி எல்லாரும் டைம் வேஸ்ட் பண்ணி அதை நான் தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுவேன், நான் அவனுக்கு ஒரு ஈகோ வேற இருக்கும், அந்த ஈகோ என்ன பண்ணி அவனுக்கு கிளாஸ் ரூம்ல காப்பாத்தி கொடுத்து அனுப்பணும். ஒரு ஈகோ நான் பிரேக் பண்ற ஆயிடும், அடுத்த நாள் கிளாஸ்க்கு கஷ்டப்படுவாங்க. ஓகே, அதனால தப்பு பண்றது இயல்பு. இவன் யாரு, இவங்க யாரு, பாயா இருக்காங்க. ஓ வெரி குட். பாய் சார். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் திங்கிங், நீ வந்து பிறக்கும்போது செக்ஷுவலா என்ன செக்ஷுவலா மேல் செக்ஸா பிறந்தா உன் ஜீனுக்குள்ள என்ன இருக்கு, அக்ரெசிவ் இருக்கு அப்படி சொல்றது ஒரு லெவல். 2வது, நீ செக்ஷுவலா பிறக்கலாம், நீ மேல பிறந்துட்ட, நீ பண்ற பெர்ஃபார்மன்ஸ் என்னது சொசைட்டியை பார்த்து அது உனக்கு தெரியல பாத்துக்கோ. 3வது என்ன சொல்றாங்க, நீ மேல பிறந்திருக்கன்னு சொல்றல, எதை சொல்ற, பாடி பார்ட் பார்த்து சொல்றல, அப்படியே கிடையாது. பாடி பார்ட்ல என்ன கிடையாது, செக்ஷுவாலிட்டி கிடையாது, உன்னோட திங்கிங் தான் செக்ஷுவாலிட்டின்னு சொல்றது 3வது லெவல். நான் என்ன கொஸ்டின் கேட்டேன், 3ஆவதா சொன்னீங்களா ஜூலியா, அவங்க வந்து அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்க. அப்படியே கேட்டேன். நான் என்ன கேட்டேன், அதுக்கு முன்னாடி என்ன கேட்டேன்னா, ஒரு ஹியூமன் பீயிங் வந்து மேல்ன்றது நான் ஒரு மேல் ஃபிக்ஸ் பண்றேன்ல, என்னோட செக்ஸ் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணுமா, என்னோட மைண்டுக்குள்ள இருக்கா, மைண்டுக்குள்ள இருந்து அதான் கேட்டேன். நீ என்ன ஆன்சர் பண்ணாம இருக்கா சார், பாடி உனக்காகவே அதை அகைன் ரீரைட் பண்ணி ஆன்சர் பண்ணி ஃபர்ஸ்ட் போடுறேன். ஓகேவா? சொல்லு சார். நான் என்ன நினைச்சு சொன்னேன்னா, நீயும் ஒரு ஆள் இருக்க, இவ்வளவு சொல்லியும் நான் ஒருத்தன் இருக்கான். இந்த நான் என்ற அகங்காரம் வைத்துக் கொண்டு இருப்பவர்கள் எல்லாருமே நாம ஆக முடியாது. கலைஞர் ஞாபகம் இருக்கா, நான் என்று சொன்னால் என்ன ஒட்டாது, எதுவுமே ஒட்டாது. நான் சொல்ல அந்த பாயிண்ட் என்ன தெரியுமா வச்சுக்கிட்டு, செக்ஸ்ன்றது பிசிக்கல் பாடி பார்த்து கண்டுபிடிக்கிறோமா, இந்த பாயிண்டே 3 நாள் செத்து போச்சு. சரி, நான் இந்த செக்ஸ் மேல் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகுறது வந்து என்னோட பாடி பார்ட் வழியா முடிவாகுதா, என்னோட திங்கிங் வழியா முடிவாகுதா? ஆமா, திங்கிங் வழியா முடியாகுது. இப்போ எல்லாரோட செக்ஷுவலுமே சப்கான்சியஸ் லெவல்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சப்கான்சியஸ் செக்ஸ், அந்த ஐடியா யார் சொல்றா, ஜூலியா செரானோ. பிறக்கும் போது நீங்க குழந்தை பாக்குறீங்க, வாவ் நமக்கு என்ன பிறந்துருச்சு, பாய் பிறந்துருச்சு அப்படி சொல்றது கரெக்டா தப்பா? கிடையாது. அவன் பாடி பார்ட்ஸ்ல மேல் கிடையாது. அவன் பிறந்ததுக்கு அப்புறம் அவன் சப்கான்சியஸ் லெவல்ல அவன் என்ன யோசிக்கிறானோ அதுதான் அவன். ஓகே,
ஓகேவா? ஸோ பிசிக்கலாவுமே மேல் ஃபீமேல் என்ன பண்ணாதீங்க, ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அந்த பார்டர் உடையும் யார் சொல்றாங்க சொல்லிட்டு அப்புறம் ஏதாவது பேசுப்பா. ஜூலியா சப்கான்ஷியஸ் செக்ஸ், இது வந்து தியரி பார்த்து தியரின்றது உண்மையாவும் இருக்கலாம் பொய்யா இருக்கலாம். அவங்க கொடுத்த ஐடியா எடுத்துறாங்க. இப்படி யோசிச்சீங்கன்னா சில பேர் வந்து ஆப்போசிட்டா பண்ணும்போது அவங்க தப்பா பார்க்க மாட்டீங்க. ஓகே, they are doing something subconscious level. ஒரு குட்டி பையன் போற நீ மைக்க வாங்கிட்டு அந்த உண்மையை சொல்லு. அவன் போயிட்டு டேய் நீ பாய் நினைச்சிட்டு இருக்கியா, நீ பாய் இல்ல, அவ்வளவுதான். நீ பண்ணது என்னது பெர்ஃபார்மன்ஸ் கான்ஷியஸா, நீ ட்ரெஸ் போடுறதுலாம் நீ பாய் கிடையாது, நான் ஃபியூச்சர்ல பாக்குறேன் சொல்லி படாச்சுங்க. அது ஒன்று வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. தட் இஸ் கால்டு சோஷியல் ப்ரெஷர். ஓகே சொல்லு. இல்ல சார், இப்போ ஒரு குட்டி பையன் பிறகுறான், அவன் வந்து அவனுக்குள்ளே என்ன இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு. பிறக்கும் போதே குட்டி பையன் தானே, ஒரு குட்டி பிறகுது, இவ்வளவு படிச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் குட்டி பையன் பிறக்குன்னு சொல்லக்கூடாது. யார் பிறகுது? குழந்தை. ஒரு குட்டி அது பிறகுது, ஒரு குட்டி அது பிறக்குது. அந்த குட்டி என்னவா இருக்கலாம்? அப்படியா? ஓகே நீ சொல்லுப்பா, என்னப்பா சொல்றது? ஒரு பையன் இப்ப பிறக்குறான், அவன் எப்படிப்பா அவன் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். ஒரு பையனோ பெண்ணோ பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். இது யார் சொன்னது? என்னடா ஜூலியாவும் இல்ல, ஆலியாவும் இல்ல, பட்லரும் இல்ல, இதே முக்கிய ஆளு சைமன் டி பியோர். நல்ல கிளாஸ்ல பாத்திருக்கோம். சைமன் டி பியோர். பெண்கள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். என்னடா நீ கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பாக்குறீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஸ்பெல்லிங் கடை தெரியல, பிரெஞ்சு நேம் நினைக்கிறேன், சைமன் டி பியோர் நினைக்கிறேன். இதுல நான் ஸ்பெல்லிங் எழுதிட்டேன், இதை நெட்ல பார்த்து கட் பண்ணி சொல்லுங்க. SIMONE சைமோன் DEBEAU யூ கரெக்டா போட்டுருக்கு. VOIR ஓகே ஐஆர் சைமன் டி பியோர். இவங்களோட ஃபேமஸ் கோட் நடிங்க, ஒரு கோட் வரும் சொல்லுங்க, எழுதிக்கங்க. லேபர்ஸ் ஆர் நாட் born, they are made. இது யாருது? கார்ல் மார்க்ஸ். அதை அப்படியே காப்பி அடிச்சு ஃபெமினிஸ்ட் மாத்தி விட்டாங்க. நான் சொல்லக்கூடாது. ஓகே இது நம்ம பெர்ஸ்பெக்டிவ். நீ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்த பாரு, பெரிய ஓப்பனிங் அது. அதுக்கப்புறம் ஒரு பேச பார்க்கணுமே, என்ன எனக்கு புரியல, உனக்கு தானே புரியல. இப்ப புரிஞ்சுதா? நான் நெட்டை பார்த்து ஒரு கோட் கேட்டேன், சொன்னியா? ஒரு குட்டி போய் போறா சார், நீ சொல்லுவியா? நீ என்ன சொல்லுவ? ஒரு குட்டி ஒரு சட்டி, ஒரு குட்டி பாப்பா. ப்ளீஸ் டெல் இட். ஓகே அதான் சார், இப்ப ஒரு குட்டி குழந்தை ஒண்ணு பிறக்குதுன்னா அது வந்து அது எல்லாருக்கும் முன்னாடி வந்து உச்சா அடிச்சிரும். அப்போ வந்து அவங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. எல்லாருக்கும் தான் உச்சா வரும். டேய் யாரா இவன்? நான் சொன்னா இல்லையா, இவன் எப்பொழுதுமே அவுட் ஆஃப் சிலபஸ் யோசிக்கிறவன். இவன் ஒரு ரிஃபார்மிஸ்ட், இவன் ஒரு ரெவல்யூஷனரிஸ்ட். யூரின் போறத கூட எக்ஸ்ட்ரீமா தான் சொல்லுவாங்க. சரி தீபக், அவங்க கிட்ட ஒரு இருக்குப்பா, நமக்கு புரியலன்னா நம்ம எங்கேயோ கம்மியா இருக்குன்னு அர்த்தம். சொல்லு தீபக், அந்த பாயிண்ட் இப்ப என்ன தீபக் எனக்கு புரியல, நீ அது ஃபீல் பண்ணிருக்க, அதுல அதான் சொல்றேன் நினைக்கிறேன். அது ஏன் என்கிட்ட சொல்ற? சொல்லு என்ன சொல்லு. அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்கல்ல. யூரின் எல்லாரும் தானே போவாங்க, கேர்ள்ஸ் தான் யூரின் போவாங்க. சார் பிறக்கும் போதே குழந்தை வந்து ட்ரெஸ் இல்லாம பிறந்ததுல, ஆமா, அதனால ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. சாமானியர்கள் அப்படி பண்றாங்க, அது கரெக்டா தப்பா? தப்பு அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? ஜூலியா சொல்லியிருக்காங்க. அது உண்மை கிடையாது, அது ஒரு தியரி. அந்த தியரியை ஃபாலோ பண்ணா டெமோக்ரஸி இம்ப்ரூவ் ஆகும்ன்றது பாயிண்ட். ஓகேவா? ஓகே கோட் பாத்துட்டியா? என்னம்மா இது? What is the famous quote of Simon de Beauvoir? One is not born but rather becomes a woman. பிறக்கும் போதே பெண்களா பிறக்கிறது இல்ல. ஆமா, இன்னும் முக்கியமான பாயிண்ட் உனக்காக சொல்றேன். இப்போ கேர்ள்ஸ்னா சாஃப்டா இருக்கணும் அப்படின்றது ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். அப்ப எல்லாரும் ஏன் சாஃப்டா இருக்காங்க? அவங்க பண்றது என்னது? பர்ஃபார்மட்டிவிட்டி. அவன் அர்த்தம் இந்த பாயிண்ட் எது சொன்னா, ஜெண்டர் ரோலே வந்து தப்புன்னு சொல்றதுக்கு இவங்க யார் பார்த்தோம்? ஜுடித் பட்லர் எக்ஸாம்பிள் தராங்க. 19th செஞ்சுரியில கேர்லிஷ் கலர்னா எதுனா ப்ளூ, மேல் கலர்னா பிங்க் அப்படி இருந்துச்சு. இந்த செஞ்சுரியில அப்படி மாறிடுச்சு. ஸோ கலர்ஸ் கூட பிக்சிங் பண்றோம்ல, கேர்ள்ஸ் கூட பாய்ஸ் கூட, அது கூட மாறி இருக்கு. அப்ப ஜெண்டர் ரோல் கூட இந்த மாதிரி என்னது சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா எங்க கிளாஸ்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு சார். எங்க மேம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேம் வந்து பிரெக்னன்சியா இருந்தாங்க சார். அவங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம்னு கிளாஸ்ல பிளான் பண்ணாங்க சார். எல்லாரும் கிளாஸ்லயே ஃபங்க்ஷன். ஆமா சார், கிளாஸ் ரூம். சரி, அப்போ வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ப்ளூ போட்டு வந்தாங்க, பாய்ஸ் எல்லாம் வந்து பிங்க் போட்டு வந்தாங்க. அதான் ஆப்போசிட்டா. அப்ப அவங்க பண்ணது என்னது? பெர்ஃபார்மன்ஸா பெர்ஃபார்மட்டிவிட்டியா? பெர்ஃபார்மன்ஸ் கான்ஷியஸா பண்ண பெர்ஃபார்மன்ஸ். ஓகே கலக்கரே சந்திரு, நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் சொல்லுங்க பார்த்து. கெயில் ரூபின், GAYLE, கெயில் ரூபின், RUBIN. சரி, ஜுடித் பட்லரோட பாயிண்ட் என்ன? மோஸ்ட் ஆஃப் தி பிஹேவியர்ஸ் ஆர் சோஷியல் கன்ஸ்ட்ரக்டிவிசம். அந்த தியரிக்கு பேர் என்னன்னா ஜெண்டர் பர்ஃபார்மட்டிவிட்டி. அது எழுதுங்க பார்க்கலாம். அது என்ன சொன்னா, ஜெண்டர் பர்ஃபார்மட்டிவிட்டி மீனிங் புரிஞ்சா? அப்ப ஜெண்டரை வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க? அன்கான்ஷியஸா பண்ணிருக்காங்க. இந்த ஜெண்டர் பர்ஃபார்மட்டிவிட்டியை பிரேக் பண்ணாத வரைக்கும் மேல் ஃபீமேல் அந்த டிஃபரன்ஸ் ஆகாது, உடையாது. இன்இக்வாலிட்டி ஆகும், ஃபிக்ஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் பண்ணது என்னது? ஜெண்டர் பர்ஃபார்மட்டிவிட்டி என்ன பண்ணி ஆகணும்?
பண்ணணும், பிரேக் பண்ணணும். அதனால தானே கிளாஸ் நான் சொல்றேன், கிளாஸ்க்கு வரும்போது கேர்ள்னா அழகா தலையை சீவிக்கிட்டு பேசும்போது கியூட் லைக் இப்படிலாம் பேசாதீங்க, பிரேக் பண்ணுங்க. ஒவ்வொரு பிஹேவியர் பண்ணுங்க, பிரேக் பண்ணுங்க. நீங்க அவன் பண்றான் பாரு, ஐ எம் சோ சாஃப்ட் ஸ்போக்கன் பாய், அதுல பேர் சாஃப்ட் ஸ்போக்கன் பாய். ஓகே, பாத்தீங்களா கெயில் ரூபின் பாத்தீங்களா? கெயில் ரூபின் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ தமிழ்ல சொல்லி இப்படி போனால நான் சொன்ன பேர் சொல்லுங்க. கெயில் ரூபின். ஓகே, இவங்களோட ஐடியா நீங்க தான் பார்த்து சொல்லணும், நாங்க சொல்லல. நான் அடுத்த ஒரு ஆள் சொல்றேன். ஐரிஸ் அருள், ஐரிஸ் மேரியன் யங். இவங்க ஒரு திங்கர். எந்த ஒரு பாவம் அப்படியா? எல்லா பாய்ஸ் அமெரிக்கால இருந்து வராங்க. இவங்க வந்து ஒரு ஃபேமஸ் எஸ்ஐ இருக்காங்க. அதுக்கு இவங்க யாரு? ஐரிஸ் மேரியன் யங். ஓகே, ப்ரோயிங் லைக் எ கேர்ள் எஸ்ஐ பேர். மீனிங் புரியுச்சா? ஓகே, இவங்க வந்து எல்லாரும் ஜெண்டர் என்ன பண்றாங்க, ஜெண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கல்ல, அதோட நெகட்டிவ் பத்தி பேசுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்கூல்ல ஒரு பிளே கிரவுண்ட் இருக்குது, என்ன சொல்ல த்ரோயிங் லைக் எ கேர்ள், அதுக்குள்ள ஓகே எக்ஸாம்பிள் அருள் அப்புறம் எழுதிக்கலாம், ப்ளீஸ் ஷோ யுவர் பிளெஸிங். ஓகே, ஒரு கிரவுண்ட்ல பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் போறோம், ஒரு ஈவெண்ட், ஷார்ட் புட் த்ரோவா இருக்கலாம், எனிதிங், பால் த்ரோவா இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கேர்ள் எப்படி தூக்கி போடணும்னு வந்து மைண்ட் வருதுன்னா, எனக்கு மைண்ட் ரொம்ப ரொம்ப தூரம் லான்ச் பண்ணிட்டான் தூக்கி போடுறேன்னா, இவன் பாரு பாய் மாதிரி பிஹேவ் பண்றான் அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா, என்னோட பிஹேவியர் என்ன பண்ணிக்கிறேன், சாஃப்டா மாத்திக்கிறேன். அப்போ ஒரு பொருளை தூக்கி போறதுல கூட என்ன பண்றேன், கேர்ள் எப்படி தூக்கி போடுவாங்க, த்ரோயிங் லைக் எ கேர்ள். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்இக்வாலிட்டி இருக்கு. அது காரணம் வந்து ஜெண்டர் பர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு ஜெண்டர் இப்படி தான் பண்ணுன்றது சொல்றதுனால நான் ஒவ்வொரு லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டுமே என்ன பண்றேன், எழுந்துட்டு இருக்கேன். எல்லா மூமெண்ட்லயுமே என்ன பண்ணிட்டே இருக்கேன், சொசைட்டி சொல்றதை பண்ணிட்டே இருக்கேன். இது தயவு செய்து மாத்தணுன்றது இவர பாயிண்ட். என்ன எஸ் இது? அதாவது ஜெண்டர் நார்ம்ஸ் இருக்குல்ல, ஜெண்டர் நார்ம்ஸ், அதாவது மாஸ்குலின்றது யாருக்கு, மேலுக்கு, ஃபெமினின்றது யாருக்கு, ஃபீமேல், கேர்ள். இந்த ஜெண்டர் நார்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அது என்னோட தாட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, என்னோட மூவ்மெண்ட் என்ன பண்ணுது, ஸ்டடியா இல்ல ஒரு ஈவென்ட்னா, இல்ல வந்து ஃபேமிலி மேரேஜ்ல ஃபேமிலில ஒரு ஃபங்க்ஷன்னா, அந்த ஃபங்க்ஷன்ல ஆட்டோமேட்டிக்கா என்னோட பிஹேவியர் இருக்கணும், சேஞ்ச் ஆயிடும் சார். சோஷியல் அந்த ஜெண்டர் ரோல் தானே பண்ணியாகும். அப்போ எல்லா மூவ்மெண்ட்டுமே எனக்கு என்னவா இல்ல, ஸ்பெஷலாவோ இண்டிபெண்டன்டாவோ இல்லைன்னு இவங்க என்ன பண்றாங்க, பாய்ஸ் சொல்றாங்க. ஐரிஸ் மெரேனியன். பாய்ஸ் வந்து ஒரு மேரேஜ்க்கு போனா எந்த மாதிரி கேர்ளை பாப்பீங்க, எந்த மாதிரி கேர்ளை பாப்பீங்க? நீங்க ஒரு மேரேஜ் போறீங்க, பாய்ஸ்க்கு மேரேஜ் கேர்ள்ஸ் பாப்பீங்க கண்டிப்பா. எந்த மாதிரி கேர்ளை பாப்பீங்க? டிஷர்ட் பேண்ட் போட்டுக்கிட்டு மேக்கப் இல்லாம ஒருத்தவங்க ஒரு கேர்ள் வராங்க, பாய்ஸ் எல்லாரையும் பாப்பானுங்க. அது தண்ட கருமான பாய்ஸ், அதை விட்டுருங்க. பட் யாரை வந்து என்ன பண்ணணும் சொல்லுவாங்க, இன்ஸ்பயர் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, யாரை பண்ணுவாங்க? லிஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ். என்ன சொல்ல வரேன் கவனிங் மக்களே, நான் சொல்றது வந்து என்னன்னா, நான் வச்சுக்கிறேன், நான் மேரேஜ் ஆள் போறேன், ஒரு கேர்ள் வந்து ட்ரெடிஷனலா இருக்காங்க, இன்னொரு ஆள் வந்து மாடர்னா இருக்காங்க. மாடர்ன் வச்சுக்கோனா சிம்பிளா வந்து டிஷர்ட், ரெண்டு பேரும் நான் பாக்குறேன், என்ன பார்க்க எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. நான் அவங்க ஃபர்ஸ்ட் அந்த மாடர்ன் இருக்காங்கல்ல, அவங்க நான் பேசுறேன், நான் பேசின உடனே அவங்க என்ன கலாய்க்கிறாங்க வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணுவேன், இது நமக்கு செட் ஆகாது, இது செட் ஆகாது. அடுத்து அந்த பொண்ணு பேசுறேன், அந்த பொண்ணு பேசினாலே சிரிக்குது, பார்த்தாலே என்ன பண்ணுது, சிரிங்குது. அப்ப என்ன ஆகுது, வாவ், அதுக்குள்ள ஒரு ஈர்ப்பு இருக்கா. அப்புறம் என்ன பண்றேன், எஸ் இந்த எதுக்கு சொல்ல வந்து மறந்துட்டா, சிரிச்சு என்ன எதுக்கு சொல்ல வந்து மறந்துட்டேனே, ஒரு பாயிண்ட் சொல்ல வந்தேன், அது காத்தோட காத்தாக. ஓகே, இப்போ ஒருவேளை அந்த ரெண்டு கேர்ளுக்குமே சிங்கிளா இருக்காங்க வச்சுக்கலாம், ரெண்டு கேர்ளுமே சிங்கிளா இருக்காங்க, அந்த ரெண்டு கேர்ளுக்குமே லவ் பண்ற ஆசை இருக்கு. ஓகேவா, ஒரு பாய் அப்ரோச் பண்ணா லவ் பண்ணலாம்னு இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கலாம். அந்த ஒரு கேர்ள் வந்து பேசின உடனே என்ன பண்ணிட்டேன், இந்த பொண்ணு செட் ஆகாது நான் வச்சுட்டேன்ல, இப்போ மேபி அந்த பொண்ணுக்கு வந்து என்ன பிடிச்சிக்கலாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன யோசிக்கும், ஓகே இவன் வந்து அந்த கேர்ள் லவ் பண்றதுக்கான காரணம் வந்து ட்ரெடிஷனலா அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்மகிட்ட இல்ல. அப்போ என்னோட அந்த மூமெண்ட்ல நான் ஜெண்டர் என்ன பண்ணல, அந்த ஜெண்டர் பிஹேவியர் நான் பண்ணாதனால என்ன ஆகுது, சொசைட்டி என்ன பண்ணுது, ரிஜெக்ட் பண்ணுது. ஸோ அப்போ எல்லா மூமெண்ட்லயுமே நான் ஸ்ட்ரிக்டா என்னோட ஜெண்டர் ரோல பிஹேவ் பண்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கேன். எப்பெல்லாம் வந்து ஆப்போசிட்டா பிஹேவ் பண்றோம், சொசைட்டி என்ன பண்ணுது, ரிஜெக்ட் பண்ணுது. முக்கியமா பாய்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஐரிஸ் மேரியன் யங் ஷார்ட் புட் தான் இவங்களோடது, மேரேஜ்க்காக தான் என்னோடது. இப்போ சொல்லுங்களேன், நான் சொன்ன உடனே மைண்ட் சொல்லுங்க, உமன் ஹுட் மைண்ட் என்ன வருது, உமன் ஹுட் எனக்கு என்ன வருதுன்னா, ஒரு சைல்டோட அப்படி வருது, மதர் தெரேசா நான் போறாங்க. உனக்கு என்ன வருது, உமன் ஹுட் சொன்ன உடனே, ரீசெண்டா பேசுறதுனால அந்த ட்ரெடிஷனலா இருப்பாங்க, சாஃப்டா நடந்துவாங்க. உனக்கு என்ன வருது, உமன் ஹுட் சொன்ன உடனே ஸ்பெல்லிங் புரிஞ்சா, உமன் ஹுட் அப்படின்ற வார்த்தை கேட்டோம்னா மைண்ட்ல என்ன மாதிரி இமேஜினேஷன் வருது, எப்பொழுதுமே அவுட் ஆஃப் சிலபஸ் தான். மைக் கொடுக்காங்க, நெய்பர் குட்னா பக்கத்துல இருக்கிறவங்க. அப்போ இது மேன் குட்னா வூமன் குட்னா எல்லா உமனையும் சேர்த்து சொல்ற மாதிரி அப்படி வருதா உனக்கு? ஓகே, ஜெனரலா உமன் குட்னா தாய்மைன்னு சொல்லுவாங்க, அன்னை தெரேசா சொல்லுவாங்க. பட் உமன் குட் சொன்ன உடனே அது பேர் என்ன, டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல நிக்கிற மாதிரியும் நமக்கு என்ன வரணும், இமேஜினேஷன் வரணும். ஸோ உமன் குட்ன்றது என்ன கிடையாது, இன்னேட் குவாலிட்டி கிடையாது. அதாவது சாஃப்ட் நர்ச்சரிங் அப்புறம் வந்து சாஃப்ட் ஸ்போக்கன்றது இன்னேட் குவாலிட்டி கிடையாதுன்றது நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அக்ரெசிவாவும் இருப்பாங்க, அக்ரெசிவாவும் இருக்கலாம். எஸ்,
ஆதித்யன், நீ சொல்ற லாஸ்டோட இந்த கிளாஸ் ஓவர். ஓகே, ஜெண்டர் இஸ் ஃபிக்ஸ்டா, ஜெண்டர் இஸ் ஃப்ளூயிடா? ஜெண்டர் இஸ் ஃப்ளூயிட். ஜெண்டர் இஸ் ஃப்ளூயிட்னா என்ன மீனிங்? சொசைட்டில இருந்து நமக்குள்ள திணிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளாஸ் இவனை எல்லாம் ஜெண்டர் இஸ் ஃப்ளூயிடோட மீனிங், ஜெண்டர் ரோல் இருக்குல்ல அது ஃபிக்ஸ்டா ஃப்ளூயிடா? இது கரெக்ட். ஃபிக்ஸ்டு. இருங்க, நான் என்ன ஜெண்டர் யோசிக்கிறேன். என்னடா நீங்க இப்படி பண்றீங்க? சரி, நான் அப்படியே நினைச்சேன் இது வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ்டு தான், அது தன்னை தாண்டி வராது. அப்ப நாளைக்கு வேற ட்ரெஸ் போட தான் செட் ஆகும். சார் எனக்கு புரியல சார். புரியல, அது சொல்லித்தல. மாஸ்குலைன் ஃபெமினிட்டி, இது சொசைட்டி கொடுத்த ஜெண்டர் ரோல். மேலா இருந்தா மாஸ்குலைன், ஃபீமேலா இருந்தா ஃபெமினைன். ஃபெமினைன் மீனிங் என்ன? சாஃப்ட் ஸ்போக்கன், நீட், அப்புறம் கேரிங், இதெல்லாம் இதான் ஜெண்டர் ரோல். மாஸ்குலைனும் ஃபெமினைன் ஜெண்டர் ரோல். ஜெண்டர் ரோல் வந்து இவங்களுக்கு ஃபிக்ஸ்டா இல்ல ஃப்ளூயிடா? எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுற நீ? ஃப்ளூயிட் தான். ஸோ ஜெண்டர் ஷுட் பி ஃப்ளூயிட். அதுக்கு என்ன மீனிங் அப்படி ஒன்று கேட்டேன். என்ன சொல்ல தெரியுமா? நான் இருக்க சொசைட்டில இருந்து கொஞ்சம் எடுத்து ஊத்தி அந்த வார்த்தை வச்சிருக்கேன். ஓகேவா? டோட்டலா ஒரு 20 நிமிஷம் போயிருக்கு. ஜெண்டர் இஸ் ஃப்ளூயிட் என்ன அர்த்தம்? கடைசியா சொல்ல முடியும், இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஓகே, ஜெண்டர் ரோல் வந்து ஃபிக்ஸ்டா, ஜெண்டர் ரோல் வந்து ஃப்ளூயிடா? நம்ம சொசைட்டி எப்படி பாக்குதுன்னா ஃபிக்ஸ்டா பாக்குது. இவனை பாயான்னு பார்க்கும்போது இவன் சில கேட்டு இருக்கணும். இவன் அக்ரெசிவா இல்லைன்னா, அப்புறம் வந்து இவன் வந்து 22-23 ஏஜ்ல இவன் சம்பாதிக்கலன்னா நீ பையன் கிடையாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. யாருக்கு உரிமை இருக்கு? சொசைட்டிக்கு. நான் அட்வைஸ் பண்ண உரிமை இருக்கு. உனக்கு வயசாயிடுச்சு, உனக்கு மேரேஜ் பண்ணணும், என்ன பண்ணி அவன் சம்பாதிக்கணும்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. என்ன காரணம்? ஏன்னா நீ மேல்ன்றது உனக்கு ஒரு ரோல் இருக்கு, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ ஜெண்டர் ரோல் வந்து மாஸ்குலைன் ஃபெமினின்றது ஃபிக்ஸ்டா இல்ல மாறலாமா? சொசைட்டி பொறுத்தவரை ஃபிக்ஸ்டு. சொசைட்டி ஒரு ஃபிக்ஸ்டு. இப்போ உன்னை பொறுத்தவரை சொல்லு. ஃப்ளூயிட் தான் சார், மாறலாம் சார். அவ ஜெண்டர் இஸ் ஃப்ளூயிட்னா என்ன மீனிங்? சார் இவங்க இந்த ஆக்டிவிட்டி தான் செய்யணும்லாம் இல்ல சார். அப்ப எது முடிவு பண்ணுது? மைண்ட் முடிவு பண்ணுது. ஜெண்டர் வந்து இஸ் ஃப்ளூயிட். சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம வந்து நமக்கு எந்த இன்னேட்டா எது ஃபீல் ஆகுதோ அதான் நம்ம ஜெண்டர் இஸ் ஃப்ளூயிட். ஓகேவா? ஜுடித் பட்லரோட ஐடியா பேர் என்ன? தேரி பேரு ஜெண்டர் பெர்ஃபார்மட்டிவிட்டி. இந்த ஐடியாவை பேசின புக் பேர் சொல்லிட்டேன், ஜெண்டர் ட்ரபிள். இந்த ஐடியாஸ்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல 1990 வந்துருச்சு. 1990 ஜெண்டர் ட்ரபிள் மீனிங் புரிஞ்சா? ஜெண்டர்ன்ற ஒரு ப்ராப்ளம் வந்து சொசைட்டியா பிடிச்சிட்டு இருக்கு. ஃபிக்ஸ்டுன்ற பிரச்சனை இருக்கு, அதை மாத்தணும், ஃப்ளூயிடா மாத்தணும். மாத்திரம் என்ன பண்ணணும்? ஜெண்டர் பெர்ஃபார்மட்டிவிட்டியை பிரேக் பண்ணணும். நீங்க என்ன பண்ணி ஆரம்பிக்கணும்? பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். எப்படி பண்ணலாம் சொல்லுங்க? எப்படி பண்ணலாம்? இப்போ நீங்க சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் கிளாஸ் ரூம்ல இண்டிவிஜுவலா எப்படி பண்ணலாம்? யார் வேணா இப்போ என் லைஃப்ல வந்து ஜெண்டர் என்ன பண்ண போறேன்? பெர்ஃபார்மட்டிவிட்டி பண்ணாம பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஆளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நீ சொல்லு. வாட் இஸ் தி சொல்லுவாங்களா? எஸ். இப்போ நீ பண்ற பிஹேவியர் எல்லாமே மாஸ்குலினா இல்ல வந்து ஃபெமினினா? மாஸ்குலின் தான். அப்படி பண்றது பெர்ஃபார்மட்டிவிட்டியா பெர்ஃபார்மன்ஸா? பெர்ஃபார்மட்டிவிட்டி தான். பெர்ஃபார்மட்டிவிட்டி தான். நீ வேணும்னே பாய் மாதிரி பிஹேவ் பண்ற, ஜென்ரலாவே உனக்கு அப்படின்னு நார்மலா பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண முடியும்? பண்ற அதை பிரேக் பண்ண ஆசைப்படுறேன். எப்படி பிரேக் பண்ணுவேன்? ட்ரெஸ் எல்லாம் மாத்த முடியாது, காலேஜ் போனோம், வேற ஒன்று பண்ணலாம். லிஸ்ட் ஆஃப் ஃபெமினின் கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் என்ன பண்ணிக்கலாம்? இன்கல்கேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் கேரிங். ஆக்சுவலா அது என்ன கிடையாது, கேர்ள்ஸ் கேரக்டர் கிடையாது, ஃபெமினின் கேரக்டர் லிஸ்ட் பண்ணுது. இப்படி ஒரு கேரக்டர் சொல்லு. கேரிங்கா இருக்கலாம். கேரிங்கும் அடாப்ட் பண்ணிக்கலாம். வேற சாஃப்ட்வுட்டா இருக்கலாம். சாஃப்ட்வுட். ஓகே, நான் என்ன சொல்றேன் எக்ஸாம்பிள். ஓகேவா? டெலிவரி டைம்ல யார் கூட வந்து ஹாஸ்பிட்டல் போவாங்க? டெலிவரி டைம்ல அம்மா கூட தான் போவாங்க. அந்த ஒரு 3 days ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அம்மா கூட இருப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா அந்த ரோலை பிரேக் பண்ணிட்டேன். ஓகேவா? நான் இருந்த ஹாஸ்பிட்டல்ல ஒய்ஃபை பார்த்துக்கிட்ட ஒரே ஒரு பாய் நான் மட்டும் தான். ஓகே, அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா நான் வந்து லவ்ல பண்றது அப்புறம் நான் பண்ணது வந்து பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? இந்த ரோலை வந்து ஒரு மதர்ஹுட் பண்ணுவாங்க. அந்த உமன் ரோல என்ன பண்றேன்னா நான் ஒரு பாயா பெர்ஃபார்ம் பண்ண ஆசைப்படுறேன். அப்ப நான் என்ன பண்றேன்னா யார்ட்டுமே சொல்லல, செக்அப் பண்ண போறதா சொல்லியிருக்கேன். ஓகேவா? போயிட்டு அவர் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெலிவரி ஆகுது. டெலிவரி ஆன அடுத்த நாள் நைட் ஸ்டே பண்ணுவாங்கல்ல, நான் வீட்டை சொல்லிட்டேன் அடுத்த 3 நாள் நான் மட்டும் பாத்துக்கிறேன், எல்லாரும் நான் பண்ணிட்டேன். இது கான்சியஸா பண்ணுது. அப்ப என்ன பண்ணிருக்கேன்? அந்த உமன் தான் இதை பண்ணுன்றதை என்ன பண்ணிருக்கேன்? பிரேக் பண்ணி மாத்திருக்கேன். ரெண்டாவது, இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் குழந்தை யாரு தூங்க வைப்பா? அம்மா, ஆயா. ஓகேவா? நான் வந்து ஃபர்ஸ்ட் 3 மாசம் குழந்தைய கேர்ள்ஸ் கிட்ட தரவே இல்லை. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நான் தான் நினைச்சிட்டு பண்ணேன். ஓகேவா? ஆயா கோச் என்ன பண்ணிட்டாங்க? இங்க இருக்கிறது வேஸ்ட் கிளம்பி போயிட்டாங்க. ஓகேவா? அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்ன இதெல்லாம் வந்து ஒரு உமன் பண்ற பெர்ஃபார்மன்ஸோ பெர்ஃபார்மட்டிவிட்டியோ என்ன பண்ணிருக்கேன்? அதை கான்சியஸா நான் எடுத்துக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி உங்க லைஃப்ல இதை பண்ண போறேன்னு ஏதாவது என்ன பண்ணிக்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணி. ஓகே, ஆக்சுவலா இது பண்ணும்போது அகைன்ஸ்டா எல்லாமே நிறைய அகைன்ஸ்ட் வந்துச்சு. அட் சேம் டைம் வந்து கேர்ள்ஸ் கிட்ட இருந்து எனக்கு வந்து அப்போ அப்ரிசியேஷன் கிடைச்சது. அது வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது நான் பண்ற ரோல் என்ன ரோல்? ஃபெமினின் ரோல் பண்றேன்னு யாருக்கு தெரிஞ்சு போச்சு? டாக்டர் தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த ஒரு அது ஒன்று 10 months முழுக்க நான் தான் ஹாஸ்பிட்டல் போனேன், யாருமே கூட்டு போல. அந்த என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ரோலை பார்த்துட்டு டாக்டர் சொன்னது வந்து என்னோட லாஸ்ட் 30 years எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் நான் பார்த்தது கிடையாதுன்னு சொல்லிட்டான். அப்பயும் என்ன பண்ணிட்டாங்க? ஹஸ்பண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் நான் என்ன எடுத்துட்டேன்னா ஓகே, நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எடுத்துக்கிட்டேன். அப்ப என்ன சொல்ல வரேன்னா ஜெண்டரை பிரேக் பண்ணும்போது ரெவல்யூஷனரா ஃபீல் ஆகும். இன்னொருத்தவங்களுக்கு புரியும் போது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஒரு சைட்ல ப்ராப்ளம் வருதுன்னா இன்னொரு சைட்ல அப்ரிசியேஷன் பயங்கரமா கிடைக்கும். ஓகே, சோ கண்டிப்பா என்ன பண்ணலாம்? தைரியமா ஜெண்டர் ரோலை பிரேக் பண்ணா அப்போஷன் கிடைக்கிற அளவுக்கு இன்னும் கிடைக்கும், அப்ரிசியேஷன் கிடைக்கும். அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? பெரியார். ஏ ராமசாமிக்கு பேர் என்னது?
உமன் கொடுத்தது தான் பெரியார். ஸோ அவர் பண்ண எல்லா ரோலுமே ஜெண்டர் ரோல் பிரேக் பண்றது தான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவர் பேரே மாத்திட்டு கொடுத்துட்டாங்க, ஹி இஸ் த கிரேட் அப்படி கொடுத்தாச்சு. ஓகேவா? அப்படி மைண்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க. அடுத்து போலாமா? இது ஃபுல்லா கட்டு தான்.